Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar. Asyhadu an la ilaha illallah, asyhadu an la ilaha illallah, asyhadu anna Muhammadan Rasulullah, asyhadu anna Muhammadan Rasulullah. Hayya 'alal salah, hayya 'alal salah, hayya 'alal falah, hayya 'alal falah. Allahu Akbar, Allahu Akbar, la ilaha illallah. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுலில் ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத். ஸதகல்லாஹு வலியுல் அலீம். அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேர் அன்புடையனுமாகிய ஏக இறைவனை போற்றியவனாகவும் புகழ்ந்தவனாகவும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தாரின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபா பெருமக்கள் மீதும் சகாபிய பெண்களின் மீதும் குறிப்பாக இங்கு ஒன்று கூடியிருக்கும் நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்று நின்று. அன்பின் கினிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கடமையாக்கிய ஜும்மா என்கின்ற வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பின் கினிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மனிதர்களும், இப்பொழுது இந்த உலகத்தில் வாழுகின்ற அனைத்து மனிதர்களும் தவறு செய்பவர்கள் தான். யாருமே தவறுகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் கிடையாது. இதற்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயமாக இருக்கட்டும், நபிமார்களாக இருக்கட்டும், இனி நமக்கு பின்னால் வரக்கூடிய மனித சமுதாயம் யாராக இருந்தாலும் சரி, யாருமே தவறுகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் யாருமே கிடையாது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது மனிதன் காலையிலும் இரவிலும் மாறி மாறி தவறு செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்தை எப்படி படைத்திருக்கிறான் என்று சொன்னால், தவறுகள் மனிதர்கள் செய்வார்கள். தவறுகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் யாருமே கிடையாது, யாருமே மலக்கு கிடையாது. எல்லோருமே
ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு தவறுகள் ஒரு மனிதனிடத்திலே நிச்சயமாக இருந்து கொண்டுதான் இருக்கும். ஒவ்வொருவரிடத்திலும் ஒவ்வொரு மாதிரியான தவறுகள் இருக்கும். இதுல நபிமார்கள் கூட விதிவிலக்கு அல்ல. இப்படி எல்லா மனிதர்களிடத்தில் தவறு இருக்கத்தான் செய்யும். இந்த தவறுகள் சில தவறுகள் என்பது கண்டிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல திருமணமானவர் விபச்சாரம் செய்தா கல்லால் அடிச்சு கொள்ளணும், திருமணம் ஆகலைன்னா சவுக்கால அடிக்கணும், திருநா கையை வெட்டணும். இதெல்லாம் கண்டிக்கக்கூடிய விஷயங்களா இருக்கு. இன்னைக்கு அதை செய்ய முடியாது, இன்னைக்கு இஸ்லாமிய ஆட்சி இல்லை. ஆனால் பெரும்பான்மையான தவறுகள் எப்படிப்பட்ட தவறுகள் என்று சொன்னால் ஒன்றுமில்லாத தவறுகளாக, அந்த தவறுகள் எல்லாம் அலட்சியப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மன்னிக்கக்கூடியவர்களாக, சகிப்புத்தன்மையோடு, பொறுமையோடு மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகள், ஒன்றுமில்லாத விஷயத்துக்கான தவறுகளுக்கெல்லாம் மன்னிக்கக்கூடியவர்களாக, அலட்சியப்படுத்தக்கூடியவர்களாக, அதில் பொறுமை காக்கக்கூடியவர்களாக இருக்கணும். தவறுகளை பொறுத்த வரைக்கும் அலட்சியப்படுத்தி அதை மன்னிச்சு பொறுமையோடு தான் இருக்கணும். எப்படிப்பட்ட தவறுகள் மனிதர்களிடத்தில் பார்க்கிறோம்னு சொன்னா, ஒன்றுமில்லாத விஷயங்களுக்கெல்லாம் தன்னுடைய சொந்த பந்தங்கள்ட்ட எதுக்குங்க பேசல, அவங்க ஒரு மாதிரியா பேசிட்டாங்க, அவங்க கூப்பிட்ட முறை சரியில்லை, அவங்களுடைய பார்வை சரியில்லை, ஒரு வேண்டாத வெறுப்பா கூப்பிட்டுட்டாங்க, இதுக்கு பல நாள் சண்டை, அவர்களிடத்தில் பேச்சுவார்த்தை இல்லை. காரணம் பாருங்க, ஒண்ணுமில்லாத காரணம். இப்படி யாருமே மனிதர்கள் யாருக்குமே தவறு இல்லாதவர்கள் கிடையாது. இந்த தவறுகள்லாம் அலட்சியப்படுத்திடணும். இதையெல்லாம் மன்னித்து விட வேண்டும். பொறுமை வேணும். முதல்ல பொறுமை இருந்தால் மட்டும்தான் அந்த மன்னிக்கக்கூடிய தன்மை, அலட்சியப்படுத்தக்கூடிய தன்மை நம்ம இடத்துல வரும். இப்படிப்பட்ட ஒன்றுமில்லாத இந்த தவறுகளுக்கெல்லாம் மனிதன் நீண்ட காலமாக பேசாம, வருட கணக்கு பேசாம, காரணம் என்ன, அவர் ஒரு மாதிரியா பேசிட்டாருங்க, அவர் மூஞ்சி ஒரு மாதிரியா வச்சுக்கிட்டாரு, மாமியா மருமக சண்டை. எதற்காக சண்டை? மாமியா டீ கேட்டாங்க, மருமக பதில் சொல்லல, இதுக்கு சண்டை. இப்படிப்பட்ட தவறுகள் எல்லாம் அலட்சியப்படுத்திடணும். இப்படிப்பட்ட தவறுகளை நாம் அலட்சியப்படுத்தி வாழ்ந்தால் மட்டும்தான் மனிதன் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியும். ஒரு கணவன் மனைவி சண்டை, ஒன்றுமில்லாத விஷயத்துக்கு, ஒண்ணுமே இல்ல, ஒரு வார்த்தையை அவர் விட்டுருப்பாரு அல்லது மனைவி விட்டுருப்பாங்க. இப்படிப்பட்ட வார்த்தைகளுக்காக ரொம்ப நேரம் பேசாம இருக்கிறது, கோபித்துக் கொள்வது. இன்னும் சொல்ல போனா நம்முடைய சமுதாயத்தில் அதிகம் இல்லை என்றாலும் பெரும்பான்மையான சமுதாயத்துல ஒன்றுமில்லாத வார்த்தைகளுக்கும் பேச்சுகளுக்கும் தலாக் வரைக்கும் போயிடுது. கோர்ட்டு கொண்டு போய் நிப்பாட்டிடுறாங்க, கணவன் மனைவி நின்றுறாங்க. ஒன்றுமில்லாத விஷயங்களுக்கெல்லாம் மனிதன் கோபப்படுவதை பார்க்கிறோம். ஆனால் எல்லோருமே தவறு செய்யக்கூடிய அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அந்த தவறுகளை நாம் அலட்சியப்படுத்த வேண்டும், அலட்சியப்படுத்தி அதை மன்னிக்க வேண்டும். இதுக்கெல்லாம் பொறுமை வேணும். இந்த அலட்சியப்படுத்துவதாக இருந்தாலும் சரி, சகிப்பு தன்மையாக இருந்தாலும் சரி, மன்னிக்கிறதாக இருந்தாலும் சரி, இதற்கெல்லாம் நமக்கு முதல்ல பொறுமை வேணும். இந்த பொறுமை என்கின்ற விஷயத்தை நம்ம இடத்துல ஒருத்தர் இருக்குதுன்னு சொன்னா இதுவெல்லாம் சர்வ சாதாரணமாக ஆயிடும். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி சொல்கிறான். அந்த முனாஃபிக்குகள் என்ன செய்யறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு நன்மை ஏற்பட்டால் அவர்கள் வருத்தப்படுகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு நன்மை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அந்த முனாஃபிக்கே வருத்தப்படுறாங்க. அதே அவர் அல்லாஹ்வுடைய ஒரு கேடு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்க சந்தோஷம் அடைகிறாங்க. இத சொல்லிட்டு அடுத்ததாக அல்லாஹ் சொல்றான், நபியை பார்த்து சொல்றான், நீங்கள் இதை பொறுத்து கொண்டால், அவர்கள் கோவப்பட்டாலும் சரி, சந்தோஷப்பட்டாலும் சரி, அவர்கள் வெறுப்பு ஏற்றினாலும் சரி, ஏத்தாட்டும் சரி, இதை நீங்கள் பொறுத்து கொண்டால் அவருடைய சூழ்ச்சி உங்களை எதுவுமே செய்யாதுன்றாங்க. அவங்க எப்படிப்பட்ட ஒரு சூழ்ச்சிகள் அவர் செய்தாலும் அந்த சூழ்ச்சியானால் அவர்கள் உங்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. எப்போ? அதை நாம் பொறுத்து கொண்டால். ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் சொல்றான், எப்படி அவர்கள் நம்ம கேலி கிண்டல் செய்தாலும் அந்த சூழ்ச்சி அல்லாஹ்வுடைய துறை ஒன்றும் செய்யாது. எப்பொழுது என்றால் அதை பொறுத்து கொள்ள வேண்டும். அப்படி ஏற்படுவதை பொறுத்து கொண்டோம் என்று சொன்னால் அந்த சூழ்ச்சி ஒன்றும் செய்யாது என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்றதை பார்க்கிறோம். இன்னும் நபிகளாருடைய வாழ்க்கையில பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க
கபர்ஸ்தான் மையவாடி பக்கம் போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு பெண்மணி நின்று அழுதுட்டு இருக்கிறாங்க. அந்த பெண்மணி குடும்பத்தை சார்ந்த யாரோ ஒருவர் மரணித்து விட்டார். அதற்காக அவங்க அழுதுட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு அறிவுரை சொல்றாங்க, பொறுமையா இருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுக்கு அறிவுரை சொல்லும் பொழுது அவங்க சொன்ன பதில், யாரு அந்த பெண்மணி சொன்ன பதில் உங்களுக்கு வந்தா தெரியும். அந்த கோபம், அந்த பொறுமை இல்லாமல் அவங்க அந்த விஷயத்தை சொல்றாங்க. உடனே அல்லாஹ்வுக்கு போயிட்டாங்க. போய் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. சகாபாக்கள் அவங்க அந்த பெண்கிட்ட சொல்றாங்க, வந்தது யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர், அவர்களிடத்துல நீங்க இந்த வார்த்தையை விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. நேரா அந்த பெண்மணி அங்க போறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கன்னு தெரியாம அங்க பேசிக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர், அப்படியா பேசுன, என்னைவா நீ பேசுன, அந்த வார்த்தைகளை அல்லாஹ்வுடைய சொல்லல. அல்லாஹ்வுடைய பொறுமையா இருக்கு. அப்பயும் அல்லாஹ்வுடைய அழகான முறையில் அவர்களுக்கு அறிவுரை சொல்லி, எந்த நேரத்தில் ஒரு மனிதன் பொறுமையை மேற்கொள்ள வேண்டும் என்றால், துன்பம் ஏற்பட்ட உடனேயே, ஒரு மனிதனுக்கு ஒரு துன்பமோ கஷ்டமோ துயரமோ எதுவோ ஏற்படுது, வியாபாரத்தில் நட்டமோ குடும்பத்தில் எதுவோ ஏற்படுது, அந்த நேரத்தில் ஒரு மனிதன் பொறுமையாக இருக்க வேண்டும். அதை விட்டுட்டு வியாபாரத்துல நஷ்டமோ குடும்பத்துல இழப்போ ஏதோ ஏற்படுது, ஒரு துயரமான சம்பவம் தான், உட்கார்ந்து அல்லாஹ்வை திட்டி அதை திட்டி இதை பேசி ஒரு 4 நாள் அழுது புலம்பி எல்லாத்தையும் செஞ்சுட்டு 4 நாளைக்கு அப்புறம் அல்லாஹ்வுடைய நாட்டங்க நான் பொறுமையா இருக்கிறேன், இது பொறுமை கிடையாது. 4 நாளைக்கு நாம என்ன வேணுமோ பேசிட்டு செஞ்சுட்டு திட்டிட்டு உட்காந்து கதறி எல்லாம் கத்தி விட்டுட்டு 4 நாளைக்கு அப்புறம் உட்கார்ந்துட்டு நான் பொறுமையா இருக்கிறேன்னா இது பொறுமை கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், துன்பம் ஏற்பட்ட உடனேயே, கஷ்டம் ஏற்பட்ட உடனேயே, துயரங்கள் சிரமங்கள் ஏற்பட்ட உடனேயே அந்த நேரத்தில் பொறுமை வேணும். சிரமம் தான் இதை கையாளுவது என்பது, பேசுவதாக நானா இருந்தாலும் யாராக இருந்தாலும் அது சிரமம் தான். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த நேரத்தில் தான் அந்த பொறுமையை கையாளணும். அந்த துயரங்களும் கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் வரக்கூடிய நேரத்திலே ஒரு மனிதன் பொறுமையோடு இருந்தால், பொறுமையோடு தான் இருக்க சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றத பார்க்கணும். ஆனா இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சுன்னா, பொறுமை யாருக்குமே இல்லை. நம்ம வண்டியிலேயே போயிட்டு இருக்கிறோம், நம்ம பின்னாடி ஒருத்தர் ஆரன் அடிச்சு கொஞ்சம் தூரம் ஆரன் அடிச்சுட்டே வந்துட்டு இருக்கிறாரு. உடனே என்ன செய்யறதுன்னா அவருக்கு வழியை விடுறது. சரி பரவாயில்ல, ஆரன் அடிக்கிறாரு அதற்காக வழி விட்டா பரவாயில்ல, அவனை முன்னாடி விட்டுட்டு அதுக்கப்புறம் நாம கொஞ்சம் தூரம் அவனுக்கு ஆரன் அடிச்சுட்டே போறது. ஏன் நம்மள தொந்தரவு கொடுத்தாங்கல்ல, அவர் ஆரன் அடிக்கிற பழக்கம் உள்ள வண்டி வரக்கூடாதுன்னு சொல்லி ஆரன் அடிச்சிருக்கலாம், அவருடைய பழக்கமா இருக்கலாம். உடனே மனுஷனுக்கு எப்படிப்பட்ட கோபம்னா அவனை முன்னாடி விட்டுறது. முன்னாடி விட்டு கொஞ்ச தூரத்துக்கு ஆரன் அடிச்சுட்டே போனாதான் இவனுக்கு அந்த இதாகுது, மனசு அமைதியாகுது. பொறுமை இல்லை. ஒருத்தர் நம்ம லேசா தட்டிட்டு போயிட்டான், பின்ன போய் அவனுக்கு திட்டுறது பிடிக்கிறது, இப்படி மனிதர்களுக்கு பொறுமை என்பதே இல்லாம போயிருச்சு. எல்லோருமே கோபப்படக்கூடியவர்களாக, இரக்கமற்றவர்களாக மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்ம மாறிட்டோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் மீது வைத்த நம்பிக்கை, பொறுமை. அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முறை ஒரு போருக்கு போயிட்டு வராங்க. போருக்கு போயிட்டு வந்து சகாபாக்களோடு ஓய்வு எடுக்கிறாங்க, அங்கங்க ஓய்வு எடுக்கிறாங்க. இதெல்லாம் பல முறை கேள்விப்பட்ட சம்பவமா இருந்தாலும் அதை பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் படுத்திருக்கிறாங்க. ஒரு எதிரி ஒருத்தன் வந்துட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் படுத்திருக்கக்கூடிய பக்கத்துல வாள் தொங்கப்பட்டிருக்குது. அந்த வாளை எடுத்துட்டான். எடுத்துட்டு அல்லாஹ்வுடைய தூதரை மிரட்டுறான், உங்களை யார் காப்பாத்துவான். உடனே அல்லாஹ்வுடைய தூதருடைய நம்பிக்கை பாருங்க, அல்லாஹ் காப்பாத்துவான். பொறுமையோடு, எந்த ஒரு பயமும் இல்லை. வாழை எடுத்துட்டான என்ன ஆயிருமோ ஏதாயிருமோ எதை பத்தி அல்லாஹ்வுடைய கவலைப்படல. அல்லாஹ்வுடைய பொறுமை, அல்லாஹ் காப்பாற்றுவான் என்கின்ற வார்த்தையை அல்லாஹ்வுடைய சொல்றாங்க. உடனே அவங்க வாழை கீழே போட்டு அல்லாஹ்வுடைய தூதர் எடுத்துக்கொண்டார்கள். எடுத்தது மட்டும் இல்லாம அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து வாழை நீட்டிட்டியா, ஒரு ஜனாதிபதியா இருக்கு என்ன பார்த்து நீ நீட்டிட்டியா, படியெல்லாம் வாங்கல, மன்னிச்சு விட்டுட்டான். அல்லாஹ்வுடைய பண்பை பாருங்க, அவங்களை மன்னிச்சு விட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து வாழை நீட்டி உன்னை யார் காப்பாற்றுவார்னு கேட்கக்கூடிய மனிதனை அல்லாஹ்வுடைய தூதர் மன்னித்து விட்டார்கள். பொறுமையோடு சொன்னார்கள், அல்லாஹ் இருக்கிறான் என்கிற வார்த்தையை சொன்னார்கள். ஆனா நமக்கு இன்னைக்கு ஒரு கஷ்டம் ஏற்படும் பொழுது நாம் எல்லாத்தையும் அழுது புலம்பி தள்ளி 4 நாள் கத்தி கதறி அடுத்து 5ஆவது நாள் நான் பொறுமையா இருக்கிறேங்க.
அல்லாஹ் வந்து எனக்கு அல்லாஹ் கொடுத்த இதுல நான் பொறுமையா இருக்கிறேன். 4 நாள் கழிச்சிருக்கிற பொறுமை கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சிரமங்களும் கஷ்டங்களும் துயரங்களும் ஏற்படக்கூடிய நேரத்தில் பொறுமையா இருக்கும். அப்படி இருக்க வேண்டும் அல்லாஹ் சொல்றதை பார்க்கிறோம். அதே போல அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து ஒருத்தன் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லாம அஸ்ஸாமு அலைக்கும் அந்த லாங்கிற வார்த்தையை எடுத்துட்டு அஸ்ஸாமு அலைக்கும் நாசமா போ இறந்து போ அப்படிங்கிற வார்த்தையை பார்த்து சொல்றாப்படி அந்த வார்த்தையே மாறுது. அல்லாஹ்வுடைய திருப்பி அதை புரிந்து கொண்டு அதே வார்த்தை அவர்களும் சொன்னார்கள். அதை அவர்களும் திருப்பி அந்த இதை விட்டுட்டு சொல்றாங்க. உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இந்த காதுல அவங்க உட்கார்ந்து கேட்டா அந்த செய்தி கேட்டுச்சு. யாரு? அஸ்ஸாமு அலைக்கும் சொன்னானே அதை கேட்டுட்டு அல்லாஹ் ஆயிஷா கோபப்படுறாங்க. கோபப்பட்டு அவர்கள் வெளியே வந்து பேசும்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஆயிஷாவே மென்மையாக நடந்துக்குங்க. அவர்கள் சொன்னதற்காக நான் திருப்பி பதில் சொல்லிட்டேன். அவன் அஸ்ஸாமு அலைக்கும் சொன்னா அப்படி சொன்னார்ல, அதற்கு நான் திருப்பி பதில் சொல்லிவிட்டு நீங்கள் பொறுமையை கையாளுங்கள், மென்மையை கையாளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னதை பார்க்கிறோம். அதே போல ஒரு பள்ளிவாசலில ஒரு மனிதர், ஒரு கிராமவாசி சிறுநீர் கழிச்சவர். சகாபாக்கெல்லாம் கோவப்படுறாங்க. சகாபாக்கெல்லாம் கோவம் இருந்துச்சு. இது அல்லாஹ் பள்ளிவாசல், அல்லாஹ்வை வணங்கக்கூடிய இடம், ஒரு புனிதமான இடம், அங்க வந்து சிறுநீர் கழித்து விட்டார் என்பதற்காக கோவப்படுறாங்க. இன்னைக்கு இருக்கிற பள்ளிவாசலுடைய செட்டப்லாம் இல்ல. அன்னைக்கு அந்த மணல்ல அந்த கூரை பள்ளிவாசல்களா தான் இருந்துச்சு. அந்த நேரத்தில் ஒரு சிறுநீர் கழித்து விட்டார். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சகாபாக்களை பார்த்து பொறுமையாக இருங்க என்று அவர் சிறுநீர் கழித்து முடிக்கணும்னு விட்டுட்டார். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கூப்பிட்டு, இப்படி சிறுநீர் பள்ளிவாசல்ல கழிக்க கூடாது, இது அல்லாஹ்வை வணங்கக்கூடிய இடம் என்று பொறுமையோடு, அல்லாஹ் எந்த கோபமும் படல. பள்ளிவாசல சிறுநீர் கழிச்சிட்டியா, உனது தூண்ல கட்டி போட்டு அடிச்ச சொன்னாங்களா? அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எல்லாமே பார்த்தோம் என்று சொன்னால் மன்னித்து விட்டார்கள். ஒருவர் தவறு செய்யும் பொழுது அதிகமான விஷயம் அல்லாஹ் மன்னிச்சுட்டாங்க, அதை அலட்சியப்படுத்திட்டாங்க, பொறுமையோடு இருந்தாங்க. இந்த 3 தன்மை நம்ம இடத்துல இருக்கணும். பொறுமை இருக்கணும், மன்னிக்கக்கூடிய தன்மை இருக்கணும். ஒரு தவறை நம்ம யாரோ ஒரு தவறு செய்தால் நாம் அதை அலட்சியப்படுத்தக்கூடியவர்களாக. ஆனா இன்னைக்கு பழிக்கு பழி வாங்கக்கூடிய மனிதர்களை தான் பார்க்கிறோம். அதே போல ஒரு நபி தோழர் தொழுதுட்டு இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரும் இருக்கிறாங்க, சகாபாக்கெல்லாம் சுத்தி இருக்கிறாங்க. அவர் சுன்னத்தான தொழுது இருப்பாரு. பரலான தொழுகையா இருந்தா எல்லாரும் தொழுது இருப்பாங்களா இல்லையா? இது சுன்னத்தான தொழுகை தொழுது இருப்பார் நினைக்கிறேன். அவர் தொழுதுட்டு இருக்கும் பொழுது இன்னொரு தொழுதுட்டு இருக்கிறார். அவர் தும்பிடுறாரு தொழுகும் போது. இவருடனே எரகமுல்லா அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிடுறாரு. ஒருத்தர் தும்மனா அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா எரகமுல்லா சொல்லணும். இது தொழுகையில அவர் சொல்லிடுறாரு, எரகமுல்லா என்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்திடுறாரு. உடனே அவருக்கு பக்கத்துல இப்படி சகாபாக்கெல்லாம் பேசாம இரு, தொழுகையில பேசக்கூடாதுங்கிறது இவருக்கு தெரியல. அந்த நேரத்துல அவங்க எல்லாம் பேசாம இரு அப்படிங்கிறாங்க. உடனே இவர் அதற்கும் பார்த்து என்னாச்சு என்ன அப்படிங்கிற அவரை பார்த்து கேட்கிறாரு. உடனே அவங்க தொடையை தட்டி சொல்றாங்க, பேசாம இருக்காங்க. அப்புறம் தொழுகை முடிஞ்சிருச்சு. இந்த பஞ்சாயத்து அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வருது. அல்லாஹ் அதுக்கு பிறகு அந்த இறக்கமுல்லா என்று சொன்னார்ல, அவர் சொன்ன பதில பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் பஞ்சாயத்து வருது. அல்லாஹ் அப்படி பண்ணிட்டியா, இப்படி பண்ணிட்டியா, எந்த கேள்வியும் இல்லை. அவர் அழகான விஷயம் சொல்றாரு. அல்லாஹ்வுடைய பிரச்சனை வருது, நான் இறக்கமுல்லா சொல்றேன், இந்த மாதிரி தோழர்கள்லாம் கூட்டி போனாங்க பிரச்சனை. அல்லாஹ்வுடைய தூதர் மாதிரி ஒரு ஆசிரியர் யாருமே தோழத்தை நான் பார்த்ததே இல்லை. பொறுமையோடு அழகாக எப்படி சொல்ல வேண்டுமோ அந்த பாடத்தை எனக்கு சொன்னார்கள் என்று அந்த நபி தோழர் அறிவிக்கிறத பார்க்கிறோம். இப்படி ஏராளமான சம்பவங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்க்கையில் நடந்த அனைத்து சம்பவங்களையும் எடுத்து பார்த்தோம் சொன்னா இப்படித்தான் இருக்கும். அவர்கள் பொறுமை, சகிப்புத்தன்மை, மன்னிக்கக்கூடிய தன்மை, இது அல்லாஹ்வுடைய தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயமே. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன் இன்னும் சொல்றான், பொறுமையோடு இருங்கள். எந்த அளவுக்கு பொறுமை என்றால் அந்த பொறுமையில் மற்றவர்களை நீங்கள் மிகைத்து விடுங்கள். பொறுமைனா பொறுமைக்கு மீறி மிகைத்து விட வேண்டும். அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள். யார் பொறுமையோடு இருக்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்றதை பார்க்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல பழி வாங்கக்கூடிய சட்டம் ஒன்று இருக்கு. அந்த சட்டத்தை பேசக்கூடிய நேரத்துல அதுல ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். அதுல பழி வாங்கக்கூடிய சட்டத்திலே அல்லாஹ் பேசும் பொழுது யார் பொறுத்து கொண்டாரோ, யார் அதை பொறுமையாக இருக்கிறாரோ, அந்த நேரத்தில் மன்னித்து விடுகிறாரோ, அது காரியங்களில் மிகவும் உறுதியானது.
யார் பொறுமையோடு மன்னிக்கக்கூடிய தன்மை ஒரு இடத்துல இருக்கிறதுன்னு சொன்னா அது காரியங்களிலே மிகவும் உறுதியானது என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்றத பார்க்கிறோம். இன்னும் ஏராளமான விஷயங்கள் அல்லாஹ் சொல்றான், பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள். நீங்கள் எங்க உதவி தேடணும்? தொழுகையில தேடணும், பொறுமை வேணுங்க. பொறுமையை கொண்டும் தொழுகை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள், பொறுமையாளர்களுடன் அல்லாஹ் இருக்கிறான். இதுக்கு மேல என்ன வேணும் ஒரு மனுஷனுக்கு? எந்த குணத்தை நம்மள்ட்ட இருக்குதுன்னா அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான்னா, தர்மம் செஞ்சா இருக்கிறான், ஹஜ் செஞ்சா இருக்கிறான், இதெல்லாம் இல்ல. நம்மோடு அல்லாஹ் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், நம்மிடத்தில் பொறுமை இருக்கும் என்று சொன்னார். பொறுமையாளர்களுடன் அல்லாஹ் இருக்கிறான். எப்படிப்பட்ட விஷயமே நடக்கட்டுமே, தன்னுடைய சொந்த பந்தங்கள்லையா இருக்கட்டும், கணவன் மனைவி பிரச்சனையா இருக்கட்டும், வியாபாரமா இருக்கட்டும், மரணம் ஏற்படட்டும், எல்லா விஷயங்களும் மனிதனுக்கு நடக்கத்தான் செய்யும். இன்னைக்கு நம்ம வீட்டுல ஒரு மரணம் ஒரு ஏற்படுத்தா இன்னொரு வீட்டுல ஏற்படும். நமக்கு வியாபாரத்தில் நல்லது நடக்கும், இன்னொருத்தர் நடக்கும். எல்லாருக்குமே எல்லா விஷயங்களும் நடக்கத்தான் செய்யும். ஆனால் எல்லா விஷயங்களிலுமே நாம் பொறுமையை மேற்கொண்டால், சகிப்புத்தன்மையை மேற்கொண்டால் அல்லாஹ் நம்மளோடு இருக்கிறான். யாரோடு இருக்கிறான்? அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான். இன்னும் பொறுமையாளர்களை பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது, பொறுமையாளர்களுக்கு கணக்கின்றி கூலி கொடுக்கப்படும். கணக்கே கிடையாது, அவர்களுக்கு கூலி கொடுக்கிறேன்னு இவ்வளவு சொல்லாம அந்த பொறுமையாளர்களுக்கு கணக்கின்றி கூலி கொடுக்கப்படும். எவ்வளவு பெரிய பாக்கியம் இந்த பொறுமைங்கிறோம். கணக்கின்றி கூலி. பொறுமையாளர்களுடன் அல்லாஹ் இருக்கிறான். இன்னும் அல்லாஹ் சொல்றான், இந்த பொறுமையோடு இருக்கக்கூடியவர்களை அடையாளம் காணாமல் நீங்கள் சொர்க்கத்தில் நுழைந்து விடலாம் எண்ணிக்கொண்டீர்களா? அல்லாஹ் அந்த பொறுமையோடு, சகிப்புத்தன்மையோடு, மன்னிக்கக்கூடிய தன்மையோடு இந்த குணமெல்லாம் நம்ம இடத்துல இருக்கிறதுன்னு சொன்னா, நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் நம்மளை அடையாளம் காட்டுறேங்கிறான். பொறுமையோடு இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் அந்த சொர்க்கத்தில் நுழைவு அடையாளம் காட்டுவேங்கிறான். இப்படி ஏராளமான விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம். பொறுமை தேவைப்படுகிறது. இப்படிப்பட்ட பொறுமைகள் நம்ம இடத்துல இருந்தால் மட்டும்தான் நாளை மறுமை நாளிலே நாம் வெற்றி பெற முடியும். அதே போல அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில அன்சாரிகளை சார்ந்த ஒரு கூட்டம் வருது. அவர்கள் வந்து என்ன கேட்கிறாங்க? ஒரு உதவி கேட்டு வராங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு உதவி செய்யறாங்க. உதவி செஞ்சுட்டாங்க. அந்த உதவி வாங்கி கொண்டு மீண்டும் உதவி கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கள் இரண்டாவது முறையும் உதவி கேட்க தருகிறார்கள். அவர்கள் அதையும் வாங்கி கொண்டு மூன்றாவது முறை கேட்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், இந்த உலகத்தில் யார் சுயமரியாதையோடு வாழணும்னு நினைக்கிறாங்களோ அல்லாஹ் அதே மாதிரி வாழ செய்வான். அதே மாதிரி யாரிடத்திலும் கையேந்தாமல், பிறரிடத்தில் நாம் கையேந்தாமல் வாழ வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அதே போல அல்லாஹ் நம்மை யாரிடத்திலும் கையேந்தாமல் வாழ வைப்பான். அடுத்ததாக அல்லாஹ் மூன்றாவதாக சொல்றாங்க, யார் பொறுமையோடு இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் இந்த உலகத்தில் பொறுமையாக இருக்க வைப்பான் என்று சொல்லி அந்த முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாழ்கிறது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. அன்பின்கினிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, பொறுமைனா என்ன அப்படிங்கறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். பொறுமைன்னு சொன்னா நான் அமைதியா இருப்பேன், யாரிடத்திலும் நான் பேசாம இருப்பேன், இது பொறுமை கிடையாது. பொறுமைனா நான் அமைதியா தான் இருப்பேன், யார்கிட்டயும் பேச மாட்டேன், இது பொறுமை கிடையாது. அதே மாதிரி ஒருத்தர் வேகமா வேலை செய்யறாரு, அது எந்த வேலையோ, கம்பெனி வேலையோ, எந்த வேலையும் செய்யறாரு, வேகமா செய்யறாரு, உடனே போய் பொறுமையா இருங்க, அது பொறுமை கிடையாது. ஒருத்தர் அமைதியா இருப்பதும் பொறுமை கிடையாது, நான் யார்தான் பேசாம இருப்பேன், பொறுமையா இருப்பேன், அது பொறுமை இல்லை. ஒருத்தர் வேகமா ஒரு காரியத்தை செய்யறாரு, சில காரியங்கள் வேகமா தான் செஞ்சாகணும். ஒரு ட்ரெயின் இத்தனை மணிக்குன்னா அந்த நேரத்துல ட்ரெயின் வந்து நிக்கிற நேரத்துல நான் கொஞ்சம் தள்ளி இருக்கிறேன், நான் வண்டியில மெதுவா தான் போவேன், மெதுவா தான் நடந்து போவேன், வண்டி போயிடும். அப்ப வேகமா தான் அந்த இடத்துல போகணும், அந்த இடத்துல பொறுமையா இருக்க முடியுமா? இதுவெல்லாம் பொறுமை கிடையாது. பொறுமையா அமைதியா இருப்பதோ, ஒரு காரியத்தை வேகமாக செய்வதோ பொறுமை கிடையாது. பொறுமை என்பது நமக்கு கஷ்டம் ஏற்படும் பொழுது, ஆரம்பத்தில் சொன்னது போல நமக்கு துயரம் ஏற்படும் போது, சிரமம் ஏற்படும் போது, கஷ்டங்கள் ஏற்படும் பொழுது அந்த நேரத்தில் பொறுமை கையாளும்.
யார் ஒருவருக்கு கஷ்டங்களும் சிரமங்களும் துன்பங்களும் ஏற்படுகிறதோ அந்த நேரத்தில் நம்ம பொறுமையை கையாண்டோம்னா அதுதான் பொறுமை. நான் அமைதியா இருப்பேன், நான் வேகமா வேலை செய்வோம், அதெல்லாம் பொறுமை இல்லை. நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டமான துயரமான சம்பவங்கள் அது சிரமம் தான். அது வாழ்க்கையில கொண்டு வருவது என்பது ரொம்ப கஷ்டம். ஒரு மனிதனுக்கு சொத்து இருக்கிறதோ, வண்டி இருக்கிறதோ, வாகனம் இருக்கிறதோ, இதுவெல்லாம் முக்கியம் இல்லைங்க. ஒரு மனுஷனிடத்துல பொறுமை இருக்கணும். அதுதான் மிகப்பெரிய அருள். நாம் நினைக்கிறோம் சொத்து இருக்கிறதா அருள். நம்ம இடத்துல கார் இருக்குது, ஆட்டோ இருக்குது, பைக் இருக்குது, நம்ம போகக்கூடிய வாகனம் வேகமா வச்சிருக்கிறோம், நம்மளுடைய பொருளாதாரம் இருக்கு, செல்வம் இருக்குது. இந்த அருள்லாம் ரெண்டாவது. எது முதல் அருள் என்று சொன்னால் நம்மிடத்திலே பொறுமை இருந்தால். நம்மிடத்திலே பொறுமை இருந்தால் எல்லா காரியங்களும் வெற்றி பெறலாம். பொறுமையாளர்கள் வெற்றி பெறுவார்கள். நம்முடைய வாழ்க்கையில் நீங்க நினைச்சு இனிமேல் நினைச்சு செஞ்சு பாருங்க. ஒவ்வொரு காரியத்தை செய்யும் பொழுது கோபப்படாமல் பொறுமையோடு அந்த வேலையை செய்ய நிச்சயமா செய்யலாம். நீங்க கோபப்பட்டோ அந்த காரியம் ஒருபோதும் நடக்காது. அதே பொறுமையாக ஒரு காரியத்தை செஞ்சிடலாம். பொறுமையோடு நாம் இருந்தோம் என்றால் எதையுமே சாதித்து விடலாம். ஏன்? பொறுமையாகவும் அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் சொன்ன வார்த்தை நாம் எப்ப தெரியும்னா, நாம் ஒரு காரியத்தை பொறுமையாக அதை கையாளும் பொழுது நிச்சயமாக அதுல வெற்றி அடையும். வேகமா செய்யற வேலை வேற, ஆனா நிதானமாக பொறுமையான ஒன்று இருக்கு. பொறுமையை கையாளக்கூடிய நேரம் ஒன்று இருக்குது. அந்த நேரத்தில் நாம் அந்த பொறுமையை கையாண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அது மிகப்பெரிய வெற்றி. என்றால் பொறுமையாலும் அல்லாஹ் இருக்கிறான். ஆக அன்பிற்கினிய பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, நாம் எல்லா காரியங்களிலும் நாம் அந்த பொறுமையை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரணும். நம்முடைய சொந்த பந்தங்கள்ல நம்மகிட்ட கோச்சிட்டாங்க, மூஞ்சியை காட்டிட்டாங்க, ஒரு மாதிரியா பேசிட்டாங்க, பார்வை ஒரு மாதிரியா பார்த்தாங்க, ஒரு ஏளனமா பேசிட்டாங்க, பொறுமையா இருக்கு, சகிப்பு தன்மையோடுங்க, அதை மன்னிச்சு அலட்சியப்படுத்திடணும். அதை தூக்கி வச்சுட்டு வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருந்தோம்னு சொன்னா ஒரு நிம்மதியான வாழ்க்கையில மனுஷன் இருக்கவே முடியாது. ஒரு கணவன் மனைவி பிரச்சனை, கணவன் பேசிட்டாங்க, மனைவி மன்னிச்சிருங்க, மனைவி பேசிட்டாங்க, கணவன் மன்னிச்சிருங்க. இப்படி எல்லா விஷயத்திலையும் மன்னிப்பு, பொறுமை, இதையெல்லாம் கையாண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெறுவோம். அதை விட்டு ஒவ்வொரு வார்த்தைக்கும் மனிதன் கோபப்பட்டோம், புள்ள பேசிட்டான், தகப்பன் பேசிட்டான், மனைவி பேசிட்டாங்க, இப்படி எல்லாம் நாம் நினைத்து நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நடத்தினோம் என்று சொன்னால் எல்லாமே பிரச்சனைகளா தான் முடியும், தலாக்கில தான் முடியும், சோகத்துல தான் முடியும், கஷ்டத்துல துயரத்துல தான் முடியும். நிம்மதியான வாழ்க்கை எப்பொழுது ஒரு மனிதன் வாழ முடியும் என்றால் பொறுமையை கையாள வேண்டும். அந்த பொறுமை எப்போ வரும்னு சொன்னா அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யணும். யா இறைவா எனக்கு பொறுமையை கொடு, இறைவா எனக்கு சகிப்புத்தன்மை கொடு, மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய தன்மை கொடு. மனிதர்கள் எல்லோருமே தவறு செய்வார்கள். ஆரம்பத்தில் சொன்னதை போல யாருமே விதிவிலக்கல். இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களிடத்திலும் ஒரு தவறு இருக்கும். ஏதோ ஒரு தவறு இருக்கத்தான் செய்யும். நமக்கு அவன் சலாம் சொல்ல போறான், நாம சலாம் சொல்லுவோமே. ஒருத்தர் நம்ம சலாம் சொல்ல போறான், நாம சலாம் சொல்லுவோம். நாம பொறுமையா இருப்போம், நாம மன்னிப்போம், நாம அவனை அலட்சியப்படுத்துவோம். இப்படி நம்முடைய பழக்க வழக்கங்கள் சொல்றது ஈஸியாக, கஷ்டப்பட்டு சிரமமா நடைமுறைப்படுத்துவது சிரமமா தான் தெரியும். ஆனா நடைமுறைப்படுத்த வேண்டும். நம்மளோட அல்லாஹ் இருக்க வேண்டும், நம்முடைய காரியங்கள் வெற்றி பெற வேண்டும், நாளை மறுமை நாளில் நம்ம சொர்க்கத்தை அடைய வேண்டும், நாளை மறுமையில கணக்கின்றி நாம் அது நன்மைகளை பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நமக்கு பொறுமை தேவை, மன்னிக்கக்கூடிய தன்மை தேவை, அலட்சியப்படுத்தக்கூடிய நன்மை, அலட்சியப்படுத்தக்கூடிய பழக்க வழக்கம் தேவை. யார் என்ன காரியங்கள் செய்தாலும் அதை மன்னித்து விடுங்க, அதை அலட்சியப்படுத்துங்க, பொறுமையாக இருங்க என்று சொல்லி என ஜும்மா உரையை முடித்துக் கொள்கிறேன். வாகிர அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.